Hello student, welcome to BE Math Tamil channel. இன்னைக்கு நம்ம ஒரு புது மாடல் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம என்ன மாடல்ஸ் பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனுக்கு என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னன்னா the roots are real and equal, that is m1 is equal to m2 அப்படின்னு இருக்கும். அடுத்தது the roots are real and unequal அப்படின்னா m1 is not equal to m2. அடுத்தது the roots are imaginary அப்படின்னா m is equal to alpha plus or minus I beta. Fourth one, same thing, the roots are imaginary twice, that is m is equal to alpha plus or minus I beta, alpha plus or minus I beta twice. ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி இருந்தால் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் என்னன்னு கண்டுபிடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒனுக்கு the roots are real and equal, m1 is equal to m2னா இதுக்கு என்ன ஃபார்முலா ax plus b into e power mx. ஏன்னா ஜென்ரலாக என்ன நோட் பண்ணிடுவோம், m1 m2வை சேமாக இருக்கிறதுனால m1 எழுதிடுவோம். அடுத்தது the roots are real and unequal, m1 is not equal to m2ன்னு இருந்ததுன்னா a e power m1x plus b e power m2x இதை பார்த்துருக்கோம். அடுத்தது the roots are imaginary, m is equal to alpha plus I betaன்னு இருந்ததுன்னா காம்ப்ளிமெண்ட்ரி e power alpha x into a cos beta x plus b sin beta x அப்படின்னு போடுவோம். அடுத்தது the roots are imaginary twice அப்படி இருந்ததுன்னா e power alpha x into ax plus b cos beta x plus cx plus d sin beta x. அதாவது உள்ள ஒரு சின்ன சேஞ்சஸ், கான்ஸ்டன்ட் டேர்ம், வெறும் இங்கே ஏபி கான்ஸ்டன்ட் டேர்ம் இருந்தது, இங்கே ஏஎக்ஸ் ப்ளஸ் பி சிஎக்ஸ் ப்ளஸ் டி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் 4 மெத்தட் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனில் பார்த்தோம். அடுத்தது பர்டிகுலர் இன்டெக்ரலில் என்னென்ன மெத்தட் பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பர்டிகுலர் இன்டெக்ரலில் 1/f of d into e power ax அப்படின்னு பார்த்தோம். இப்படி இருந்ததுன்னா என்ன பார்த்தோம், நம்மளுக்கு e power ax into 1/f of a, அதாவது ரீப்ளேஸ் d by aங்கிற ஒரு மெத்தட் பார்த்தோம். இன்கேஸ் இதில் f of a 0 ஆகிடுதுன்னா அதில் சில கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணோம். தட் இஸ் e power ax இருந்ததுன்னா 0 ஆயிடுச்சுன்னா x into e power ax into 1/f dash of a. ஓகேங்களா? இன்கேஸ் இதுவும் 0 ஆயிடுச்சுன்னா x squared into e power ax into 1/f double dash of a. அந்த கண்டிஷன்ஸில் பார்த்தோம். அடுத்தது 1/f of d into sin ax அப்படின்னு இருந்ததுன்னா இங்கே 1/f of d into sin ax அப்படின்னு இருந்ததுன்னா replace d squared by minus a squared. இந்த மெத்தட் ஒன்று பார்த்தோம். அடுத்தது 1/f of d into x power n அப்படி இருந்ததுன்னா அப்போது f of d the whole power -1 into x power n அப்படிங்கிற மெத்தடையும் நம்ம
பார்த்துருக்கோம். இப்போ இந்த மெத்தட்ஸ்லாம் தான் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இன்னொரு புது மெத்தட் பார்க்க போகிறோம். அது என்ன 4th மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு RHSல என்ன இருக்குன்னா e பவர் ax into xன்னு இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அப்போ f of d எப்படி கண்டுபிடிக்கிறது? பர்டிகுலர் இன்டெக்ரல், அதாவது 1 by f of e பவர் ax into xன்னு இருந்ததுன்னா f of dக்கு பதிலாக f of d plus a அப்படின்னு போட்டு into x அப்படின்னு சப்ஸ்டிடியூட் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். இன்ட்டு என்ன இருக்கும்? e பவர் ax, அது அப்படியே தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதை வந்து இந்த மாடலில் ஒரு சம் போட்டு காட்டுறேன். அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே, இப்போ நம்ம புது மாடலில் ஒரு சம்மை பார்ப்போம். புது மாடலில் சம் என்னன்னா, சால்வ் d ஸ்கொயர் minus 2d plus 5 of y is equal to cos 2 e power x into cos 2x. ஓகேங்களா? இப்போ இதுதான் நம்மளுக்கு வந்து சம். இப்போ இந்த மெத்தட் பார்க்குறதுக்கு நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி, இதுக்கு வந்து நம்ம சொல்யூஷன் போடும்போதே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதில் வந்து பர்டிகுலர் இன்டெக்ரல் தான் கண்டுபிடிக்க போகிறேன் நான். காம்ப்ளிமெண்ட்ரியில் நீங்கள் கண்டுபிடிச்சி எழுதிக்கோங்க. ஸோ பர்டிகுலர் இன்டெக்ரல் இஸ் ஈக்குவல் டு 1 by f of d அப்படின்னா d ஸ்கொயர் மைனஸ் 2d ப்ளஸ் 5 இன்ட்டு e பவர் x இன்ட்டு காஸ் 2x அப்படின்னு இருக்குது. இப்போ தான் ஒரு ஃபார்முலா பார்த்தோம். e பவர் ax இன்ட்டு எக்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா என்னன்னு பார்த்தோம்? e பவர் ax இன்ட்டு 1 by f of d plus a இன்ட்டு xன்னு போடணும். அதாவது ரீப்ளேஸ் d by d plus a. ரீப்ளேஸ் d by d plus aன்னு போட போகிறோம். ஓகேங்களா? இப்போ இதை கொண்டு வந்து இங்கே அதே மாதிரியே போடலாம். அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு e பவர், இங்கே e பவர் axங்கிறது தான் e பவர் x, தட் இஸ் 1. அப்போ e பவர் x இன்ட்டு dக்கு பதிலாக என்னன்னு போடணும்? நம்ம f of dக்கு d plus 1ன்னு போடணும். அப்போது d plus 1 the whole square minus 2d plus 1 plus 5 into x தான் இங்கே என்னது? cos 2x. So which is equal to e power x into 1 divided by, இதுல பாருங்க a plus b the whole square, a square plus 2ab plus b square, அடுத்தது minus 2ஆல் உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன், minus 2d minus 2 plus 5 into cos 2x, which is equal to e power x into 1 divided by, simplify பண்ணிங்கன்னா d square plus 2d minus 2d cancel ஆயிடுச்சு, plus 1 plus 5 6, 6 minus 2 4, so d square minus 4 into cos 2x. இப்போ இதுக்கப்புறம் இதை என்ன பண்ணலான்னா, இங்கே பாருங்கள், இங்கே ஸ்டெப் நான் எழுதிடுறேன். ரீப்ளேஸ் d by d plus 1. ஓகேங்களா? ஏன்னா இங்கே e பவர் எக்ஸுங்கிறது நம்மளுக்கு 1ன்னு இருக்குது, ஏக்கு பதில், அதனால் 1ன்னு போட்டோம். இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோன்னா, ரீப்ளேஸ் d ஸ்கொயர்ட் பை மைனஸ் 2 ஸ்கொயர்ட், அதாவது 1 by f of d, இப்போ தானே பார்த்தோம், 1 by f of d into cos ax or sin ax இருந்ததுன்னா ரீப்ளேஸ் d ஸ்கொயர் by minus a squared, அந்த ஃபார்முலாவை இப்போ இங்கே செகண்ட் அப்ளை பண்ண போகிறோம். அப்போ 1 divided by, இங்கே a என்ன இருக்குது? 2 இருக்குது. அப்போ d ஸ்கொயர்டுக்கு பதிலாக minus 2 squared minus 4, சாரி plus 4. ஓகேங்களா? 1 plus 5 6, 6 minus 2 4, so plus 4. So which implies particular integral is equal to e power x into 1 by minus 2 squared வந்து minus 4 plus 4 into cos 2x. ஓகேங்களா?
ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வந்தது 0. தட் இஸ் ஆர்டினரி ரூல்ஸ் நமக்கு ஃபெயில் ஆகிடுது. அப்போ இது ஆர்டினரி ரூல்ஸ் ஃபெயில் ஆகிடுது அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவோம் நம்ம பர்டிகுலர் இன்டெக்ரல் இஸ் ஈக்குவல் டு okay next particular integral is equal to x e power x already இருக்கு e power ax ல f of a 1 by f of a 0 ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம் x into 1 by f dash of a போடுவோம் இல்லையா அதே தான் இப்போ f dash of a இங்கே என்ன வரும் f of a வந்து நமக்கு என்ன இருக்கு d square plus 4 இருக்கு அப்போது f dash of a ன்னு போட்டிங்கன்னா 2d. So divided by 2d into cos 2x that is equal to x into e power x divided by 2 into 1 by d of cos 2x. So which is equal to x into e power x divided by 2 நமக்கெல்லாம் தெரியும் 1 by d னா integral of cos 2x dx. அதே மாதிரி integral of cos ax dx is equal to cos ax integrate பண்ணோம்னா நமக்கு என்ன வரும் sin ax by a அப்படின்னு வரும் ஓகேங்களா cos x ax integrate பண்ணா sin ax actually cos x பண்ணா sin x cos ax பண்ணா sin ax by a so which is equal to x into e power x divided by 2 into sin 2x divided by 2. So particular integral is equal to நமக்கு என்ன வந்திருக்கு x into e power x divided by 4 into sin 2x. இதுதான் நம்மளுடைய ஆன்சர் ஓகேங்களா ஓகே இதே மாடலில் நம்ம இன்னொரு சம்ம பார்க்கலாம் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும் இல்லை ஃபைண்ட் த பர்டிகுலர் இன்டெக்ரல் ஆஃப் d ஸ்கொயர் ப்ளஸ் 2d ப்ளஸ் 1 ஆஃப் y ஈக்குவல் டு e பவர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இப்போ இதுக்கு வந்து சொல்யூஷன் இப்போ இதுக்கு பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்க போகிறோம் ஹலோ ஸ்டூடெண்ட் வெல்கம் டு பிஇ மேத் தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்க மாடல் ஆர்ஹெச்எஸில் வந்து இ பவர் ஏஎக்ஸ் இன்ட்டு வின்னு இருந்தால் எப்படி பர்டிகுலர் இன்டெக்ரல் போடுறது அப்படின்றத பார்த்துட்ருக்கோம் இப்போ அதுக்கு இன்னொரு மாடல் ஒரு சம் பார்ப்போம் சால்வ் டி ஸ்கொயர் ப்ளஸ் 2d ப்ளஸ் 1 ஆஃப் ஒய் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இப்போ இதுக்கு சால்வ் அப்படின்னாலே ஆக்சிலரி ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் எழுதணும் ரூட்ஸை கண்டுபிடிச்சிட்டு பட் நீங்கள் அதை போட்டுக்கோங்க நான் வெறும் பர்டிகுலர் இன்டெக்ரல் மட்டும் போட்டு தரேன் பர்டிகுலர் இன்டெக்ரல் இஸ் ஈக்குவல் டு 1 பை என்ன மாடலில் இருக்குது இது இருக்குது எஃப் ஆஃப் டி இன்ட்டு இ பவர் ஏஎக்ஸ் இன்ட்டு எக்ஸ்ன்னு இருக்குது அப்போது இதில் நம்ம என்ன பண்ணணும் 1 பை எஃப் ஆஃப் டி இருக்கு இல்லையா அப்போ எஃப் ஆஃப் டி இங்கே என்ன இருக்குது டி ஸ்கொயர் ப்ளஸ் 2d ப்ளஸ் 1 இன்ட்டு இ பவர் ஏஎக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்ட் அப்படின்னு இருக்குது ஸோ இப்படி இருந்தால் நம்ம எப்படி சால்வ் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு இ பவர் ஏஎக்ஸ் இன்ட்டு 1 பை ரீப்ளேஸ் டி பை டி ப்ளஸ் ஏ அப்போது டி இங்கே டிக்கு பதிலாக ஏக்கு பதிலாக மைனஸ் 1 இருக்குது அப்போ டி மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு டி மைனஸ் 1 ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கோம் நம்ம ரீப்ளேஸ் d by d minus 1 அப்படின்னு போட்டிருக்கோம் ஸோ which is equal to e power minus x into 1 divided by a minus b the whole square a square
minus 2ab plus b squared plus 2d minus 2 plus 1 into x squared. அதாவது உள்ள வந்து expand பண்ணிப்போம் a minus b the whole square plus 2 ஆல split பண்ணிருக்கேன். So which is equal to e power minus x into 1 by d squared minus 2d plus 2d cancel ஆயிடுச்சு. இங்க பாருங்க plus 1 வந்து நமக்கு என்ன இருக்கு plus 2 இருக்கு. அப்போ plus 2 minus 2 அதுவும் cancel ஆயிடுச்சு. So into வெறும் x squared அப்படின்னு தான் இருக்கு. So particular integral நம்மளுக்கு ஃபைனலா என்ன வந்திருக்குன்னா e power minus x into 1 by d squared of x squared. So இது எப்படி எழுதலாம்னா e power minus x into 1 by d of actually d squared அப்படின் d squared of x squared அப்படின்னா ரெண்டு தடவை differentiate பண்ணணும்னு அர்த்தம். அதே மாதிரி 1 by d squared of x squared னா ரெண்டு தடவை integrate பண்ணணும்னு அர்த்தம். 2 time differentiate. ஓகேவா? இது 2 time integrate. அப்போ 1 by first 1 by d of x squared போடுவோம். first term integrate பண்ணா என்ன வரும்? x power nக்கு integrationல x power n dx க்கு உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். x power n plus 1 by n plus 1. அப்போ அந்த மாடலை நம்ம போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா which is equal to 1 by d of x squared. அப்போ x cube divided by 3. இது வந்து 1 by d of x squared. அடுத்தது 1 by d squared of x squared போட்டிங்கன்னா அப்போ இதை இன்னொரு தடவை இன்டகிரேட் பண்ணுங்க. ஆல்ரெடி 1 by 3 கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கு. x cube பண்ணா x power 4 by 4. That is x power 4 divided by 12. இப்போ நம்மளுக்கு இங்க என்ன வந்திருக்கு 1 by d of x squared பண்ணா என்ன வந்தது x cube divided by 3 ன்னு இருந்தது. So which is equal to e power minus x into integral of x cube divided by 3 dx. So which is equal to e power minus x into x power 4 divided by 2. Particular integral is equal to 1 by 12 into x power 4 into e power minus x. இதுதான் நம்மளுடைய answer. Okay.